வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 2 நாட்களாக பாகிஸ்தானின் சமூக ஊடகம் ஒரு விசித்திரமான வெப்பத்திற்குள் நுழைந்திருக்கிறது. அந்த வெப்பம் சாதாரண வதந்தி அல்ல. அது ஒரே ஒரு மனிதனை மையமாக கொண்டது, இம்ரான் கான். சிறையில் கதவுகளுக்குள் என்ன நடக்கிறது என்பதை யாரும் நிச்சயமாக கூற முடியவில்லை. ஆனால் எல்லா திசைகளிலும் ஒலிக்கும் ஒரே கேள்வி மட்டும் தெளிவாக தெரிகிறது: இம்ரான் கான் உயிரோடு இருக்கிறாரா? அந்த கேள்வியே பாகிஸ்தானின் அதிகார அமைப்பை உதைக்கிறது. பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் உள்ள அரியாலா சிறையின் உள்ளே நிலவும் நிழல் மிக கடினமானது. அங்குதான் இம்ரான் கான் அடைக்கப்பட்டிருந்தார். சிலர் அவர் வேறு இடத்திற்கு மாற்றப்பட்டார் என்கின்றார்கள். சிலர் அவர் இறந்து விட்டதாக சொல்கிறார்கள். எந்த கூற்றும் உறுதியாக இல்லை. ஆனால் இந்த உறுதியின்மையே பாகிஸ்தானின் அதிகார அமைப்பின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அந்த சந்தேகத்தின் பின்னால் ஒரு ரகசிய கதை ஒளிந்திருக்கிறது. அதைத்தான் இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அதை பார்ப்பதற்கு முன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவற விட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இம்ரான் கான் பற்றிய ரகசிய கதையின் மையத்தில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் நிற்கின்றார். அசீம் முனீர் ராணுவ தலைமைக்கு வந்த பிறகு அவர் எடுத்த முடிவுகள் ஒருவரையே முழுமையாக எதிர்மறை நிழலில் தள்ளிவிட்டன. அப்படி தள்ளப்பட்டவர் இம்ரான் கான். இம்ரான் கானின் அக்காவான அலிமா கான் கூறிய ஒரு வரி எல்லாவற்றையும் தலைகளாக மாற்றிவிட்டது. எங்களுக்கு 3 வாரமாக அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. அந்த வாக்கியம் பாகிஸ்தானின் உள்ளக பாதுகாப்பு அமைப்புகளுக்கு ஒரு பெரிய அடியாக இருந்தது. பாகிஸ்தான் ராணுவமும் உளவுத்துறை ISIயும் சிறை நிர்வாகமும் அந்த ஒரு வரியின் பின் தங்கள் கதவுகளை இன்னமும் இறுக்கமாக பூட்டிக் கொண்டனர். இம்ரான் கான் எங்கே இருக்கின்றார்? ஏன் குடும்பம் அவரை காண முடியவில்லை? கோர்ட் உத்தரவை மீறி யார் இந்த தடையை ஏற்படுத்தினார்கள்? அந்த தடை ஒரு சிறை உத்தரவு அல்ல. அது ராணுவ மட்டத்தில் வந்த உத்தரவு என்பதுதான் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படும் தகவல். அசீம் முனீர் இம்ரான் கான் இடையிலான ரகசிய போர் ஒரு நாள் அல்லது 2 நாளில் உருவானது அல்ல. அது பல ஆண்டுகளாக காத்திருந்த பழிவாங்க. அந்த பழிவாங்கலின் பேரில் ஒரு ராணுவ மற்றும் உளவுத்துறை விவகாரம் உள்ளது. அசீம் முனீர் உளவுத்துறை ISIயை தலைமை தாங்கிய நாட்களில் அப்போது பிரதமராக இருந்த இம்ரான் கான் அவரது உளவு அறிக்கைகளை பார்க்க மறுத்தார். சில நேரங்களில் கிண்டல் செய்தார், சில நேரங்களில் புறக்கணித்தார். ராணுவ அமைப்பில் அது ஒரு மிகப்பெரிய அவமதிப்பு. அந்த அவமதிப்பை அசீம் முனீர் உள்ளுக்குள் வைத்துக் கொண்டார். அதையே இன்று பயன்படுத்துகின்றார். அரியாலா சிறையில் இம்ரான் கானுக்கு சந்திப்பு தடை, மருத்துவ பரிசோதனை தடை, குரல் பதிவு தடை, புகைப்படம் தடை. அந்த எல்லா தடைகளும் ஒரு அதிகாரியின் கையால் வரவில்லை. அது ஒரு முழு கட்டளை, ராணுவ கட்டளை. அந்த கட்டளையின் பின்னால் முனீரின் கையொப்பம் இருப்பதாக பாகிஸ்தான் எதிர்க்கட்சிகள் உறுதியாக நம்புகின்றன. இந்த நம்பிக்கை வெறும் அரசியல் கூற்று அல்ல. அது இந்திய உளவு அமைப்புகளுக்கும் வந்து சேர்ந்த ஒரு தகவல். இந்தியாவின் உளவுத்துறையா அதை கடுமையான உள் ஒடுக்குமுறை உத்தரவு என்ற குறியீட்டு பெயரில் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படியான நிலையில் பாகிஸ்தான் தகவல் சூழலில் இன்னும் ஒரு விசித்திரமான கூற்று வெளியானது: இம்ரான் கான் இறந்து விட்டார். இந்த கூற்று எங்கிருந்து ஆரம்பித்தது? இந்த வரி முதலில் ஆப்கானிஸ்தானின் சில சமூக வலைதள கணக்குகளில் தோன்றியது. அந்த கணக்குகள் யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளன என்று தேடினால் அது சில தாலிபான் ஆதரவாளர்கள் என்று சொன்னார்கள். சிலர் அது பாகிஸ்தானில் இருந்து வெளியேற்றப்பட்டு ISI பிரிவினரின் குழு என்று சொன்னார்கள். ஆனால் உளவுத்துறை வட்டாரங்கள் வேறு ஒன்றை கூறின. அந்த கணக்குகளின் பின்னால் உள்ளது முன்னாள் ISI போலி தொடர்பு யூனிட். அந்த யூனிட்டை முன்பு வெளியிட்ட பல ரகசிய லீக்களுக்கும் காரணம். அந்த லீக்களில் சில இந்திய உளவு ஏஜென்சிகளுக்கும் நேரடியாக சென்றன. இந்த சூழலில் அவரது கட்சி தலைவர்கள் அரியாலா சிறையின் முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தினார்கள். அது சாதாரண அரசியல் நிகழ்வு இல்லை. அது ராணுவத்திற்கு அனுப்பப்படும் நேரடி சவால். ராவல்பிண்டியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தில் 2 பிரிவுகள் உருவாகியுள்ளன. ஒன்று அசீம் முனீரை முழுமையாக ஆதரிக்கும் கட்டளை மையம், மற்றொன்று அமைதியான அனுதாபிகள். இந்த 2வது குழு வெளியில் பேச முடியாது. ஆனால் அவர்களின் நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகரிக்கின்றது. ஏனென்றால் இம்ரான் கான் உயிரோடு இருந்தால் அவர் நாளை அரசியல் நிலையை தலைகளாக மாற்ற முடியும். இறந்திருந்தால் பாகிஸ்தான் அரசியலில் மிகப்பெரிய வெடிப்பு நடக்கும். இந்த 2ம் ராணுவத்திற்கு தீங்கு. இந்த சூழலில் இந்திய உளவு அமைப்புகளுக்கு கடந்த வாரம் ஒரு ரகசிய இடைமறிப்பு கிடைத்தது. அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீடியாவில் எமது ராணுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவாக உள்ளதா? இதில் விஷயம் உள்ளதா? வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விலாவரியாக பார்த்திருக்கிறீர்களா? இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொளிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இந்திய உளவு அமைப்புகளுக்கு ஒரு ரகசிய இடைமறிப்பு கிடைப்பது என்பது என்ன? அது பாகிஸ்தானுக்குள் நடந்த ஒரு தகவல் தொடர்பை இந்திய உளவுத்துறை இடைமறிப்பு செய்வது. அந்த இடைமறிப்பில் இடம்பெற்ற ஒரு வரி பாகிஸ்தானின் மிகப்பெரிய பயத்தை வெளிப்படுத்துகிறது. அவர் மௌனமாக இருக்க வேண்டும். இருந்தாலும் சரி, உயிருடன் இருந்தாலும் சரி, மௌனம் அவசியம்.
இந்த ஒரு வரி இம்ரான்கானின் நிலை உயிர் மரணம் விவகாரத்தை தாண்டி பாகிஸ்தான் ராணுவத்தின் ஏதோ ஒரு முக்கியமான விஷயமாக மாறிவிட்டதை சொல்கின்றது. அதை வேறு விதமாக சொன்னால் ராணுவத்திற்கு எதிரான ஏதோ ஒன்று இம்ரான்கானிடம் உள்ளது. அதை வெளியாவதை பாகிஸ்தான் ராணுவம் விரும்பவில்லை. அசீம் முனீர் இம்ரான்கான் மோதலின் மையத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை இருக்கின்றது. அந்த உண்மை வெளியில் பகிரங்கமாக பேசப்படவில்லை. இம்ரான்கான் சிறைக்கு அனுப்பப்படுவதற்கு முன் ராவல்பிண்டி ராணுவ தலைமையகம் GHQவில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கம் ஒன்றே ஒன்று, இம்ரான்கானை முற்றிலும் அரசியல் மேடையில் இருந்து விலக்கி விடுவது. அந்த கூட்டத்தில் பேசிய அதிகாரிகள் கூறிய ஒரு குறிப்பு, அவரை மௌனப்படுத்துங்கள், எந்த விலை கொடுத்தும் என்பதே இப்போது அசீம் முனீர் பயன்படுத்தும் கருவி. இந்த கருவி பொதுவான அரசியல் தடையல்ல, ஒரு ராணுவ மனோதத்துவ ஆபரேஷன். இம்ரான்கானை தனிமைப்படுத்துவது அதன் முதல் நிலை, அவரை காணாமல் வைத்தல் அதன் இரண்டாவது நிலை, அவரது மருத்துவ தகவலை தடை செய்தல் மூன்றாவது நிலை, எந்த காட்சியும் வெளியே வராதபடி அனைத்து கேமராக்களையும் தடை செய்தல் நான்காம் நிலை. இந்த 4 நிலைகளும் ராணுவ உளவு அமைப்புகள் பயன்படுத்தும் அப்சல்யூட் டினையல் புரோட்டோகால், அதாவது முழுமையான மறுப்பு நெறிமுறை எனும் உள்நிலை விதிமுறைகளுடன் நேரடியாக பொருந்துகின்றன. அரியாலா சிறையில் உள்ள இன்று ஒரு விசித்திரமான நடைமுறை நடக்கின்றது. வழக்கமாக உயர் பாதுகாப்பு கைதிகளுக்கு தினமும் 2 முறை மருத்துவ பரிசோதனை இருக்கும். ஆனால் இம்ரான்கானின் மருத்துவ பதிவு கடந்த வாரம் முதல் நேரடியாக ராணுவ உளவு பிரிவின் கட்டுப்பாட்டுக்குள் சென்றுவிட்டது. சிறை மருத்துவர் பார்க்கலாம், ஆனால் பதிவு செய்ய முடியாது. இந்த முறை பாகிஸ்தானில் இதற்கு முன் ஒரு தடவை மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. இந்த முறை பயன்படுத்தப்பட்ட ஒரே நபர் அப்துல் கயூம் கான் சட்டோய். அவர் ISIக்கு எதிராக தகவல் கசியவிட்ட போது இந்த ஐசோலேஷன் புரோட்டோகால் பயன்படுத்தப்பட்டது. இன்று அதே முறை இம்ரான்கானின் மீது பயன்படுத்தப்படுகிறது. அப்துல் கயூம் கான் ஜட்டோய் 2018ஆம் ஆண்டு அரசியலில் இருந்து விலகி மௌனமாகிவிட்டார். இந்த நேரத்தில் அரசியல் தலைவர்கள் சிறைச்சாலைக்கு முன் நடத்தும் போராட்டம் ராணுவத்திற்கு ஒரு தொல்லை அல்ல, அது ஒரு ஆபத்து. ஏனென்றால் ஒவ்வொரு நாள் போராட்டத்திலும் ஒரு பெரிய கேள்வி எழுகின்றது, எங்கே இம்ரான்? இந்த கேள்வி பாகிஸ்தானின் உள்ளே மட்டுமல்ல, வெளிநாடுகளிலும் பரவி உள்ளது. அமெரிக்காவின் முன்னாள் தூதர் சல்மை கலீல்சான் சொன்ன ஒருவரை ராணுவத்தை இன்னமும் அதிகமாக தீண்டியது. இம்ரான்கான் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்பதை அவரின் குடும்பமே அறிய முடியவில்லை. இது எவ்வளவு காலம் தொடரும்? அந்த பாக்கியம் நேரடியாக பாகிஸ்தான் ராணுவ அமைப்பின் மேல் விழுந்தது. அதற்கு பதிலடியாக சில பாகிஸ்தான் மீடியாக்கள் சல்மையை இந்திய ஆதரவு குரல் என்று குற்றம் சாட்டின. ஆனால் அந்த வார்த்தை உள்ளே ஒரு பயத்தை மறைக்கின்றது. இந்த பயம் எங்கிருந்து வருகின்றது? அதன் மூலத்தில் 2 மிக முக்கியமான ஆபத்து தகவல்கள் உள்ளன. முதல் ரகசிய தகவல், கடந்த மாதம் ராணுவ தலைமையகத்தில் ஒரு ரகசிய கூட்டம் நடந்தது. அதில் கொடுக்கப்பட்ட ஆவணத்தில் அவர் விடுவிக்கப்பட்டால் முழு அரசியல் ஒழுங்கும் சரிந்துவிடும் என்று குறிப்பிடப்பட்டு இருந்ததாக கூறுகின்றார்கள். இந்த வரி ராணுவ பரிந்துரையாக அல்ல, அது அசீம் முனீரின் நேரடி குறிப்பு. அந்த குறிப்பு ராணுவத்தில் 2 பிரிவுகளை ஏற்படுத்தியது. சிலர் அதை ஆதரித்தனர், சிலர் இம்ரான் மீது மக்கள் ஆணையை மீறுவது தவறு என்றனர். இந்த உள்ளக பிளவுதான் இப்போது பாகிஸ்தானில் மிகப்பெரிய குழப்பம். இந்த பிளவு நாளை உள்நாட்டு புரட்சி போன்ற சூழ்நிலைக்கு செல்லலாம் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இரண்டாவது ரகசிய தகவல், ராவல்பிண்டி GHQவிற்கு உள்ளே உள்ள சேட்டலைட் மானிட்டரிங் குழு கடந்த வாரம் ஒரு விசித்திரமான நகர்வை கண்டது. இரவு நேரத்தில் அடியாள சிறையின் பின்புறத்தில் ஒரு வெள்ளை வாகனம் 6 முறை சென்றது. அந்த வாகனத்தின் எண்ணம் பதிவு செய்யப்படவில்லை. அந்த வாகனம் உளவுத்துறை ISIயின் கவுண்டர் இன்டெல் குழுவுக்கு சொந்தமானது. அவர்கள் பொதுவாக மறைக்க வேண்டிய செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே இந்த வாகனத்தை பயன்படுத்துவார்கள். அந்த வாகனம் சிறை வெளியே செல்லும் வீடியோ இந்திய உளவுத்துறை ராவுக்கும் கிடைத்திருக்கின்றது. அந்த வீடியோ விஷயத்தினை தெளிவாக சொல்கின்றது, இம்ரான்கானின் நிலை சாதாரணம் இல்லை. இந்த ரகசியங்களின் பின்னால் நிற்கும் ஒரே மனிதர் அசீம் முனீர். அவரது அதிகாரத்தை சவால் செய்த ஒரே அரசியல் தலைவர் இம்ரான்கான். இம்ரான்கான் பதவியில் இருக்கும் போது பாகிஸ்தானின் ராணுவத்தின் கட்டுப்பாடு பாதிக்கப்படும். அவர் அரசியல் மேடைக்கு திரும்பினால் பாகிஸ்தானின் அரசியல் கணக்கு முழுவதும் உடைந்து போகும். அவர் பேச தொடங்கினால் பாகிஸ்தானின் ராணுவம் மிகப்பெரிய சோதனையை எதிர்கொள்ளும். அதனால் தான் இப்போது உள்ள எண்ணம் ஒன்றே, அவர் எதையும் பேசக்கூடாது. இம்ரான்கான் எப்படி பேச முடியாது? அதற்கு ஒன்று மட்டும் வழி, முழு தனிமைப்படுத்தல். அந்த தனிமைப்படுத்தல் இன்று நடக்கின்றது. சமூக ஊடகங்களில் வரும் அவர் இறந்து விட்டார் என்ற குரல்கள் பாகிஸ்தானின் பாதுகாப்பு அமைப்பை தயக்கத்தில் தள்ளவில்லை. அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள், இந்த வதந்தி ஆப்கானிஸ்தானில் மட்டுமல்ல, அது ISI உட்பிரிவின் செயல்பாடு. அந்த உட்பிரிவில் முனீர் மீது கோபம் கொண்டவர்கள். அவர்கள் லீக் செய்யும் எந்த தகவலும் நேரடியாக இந்திய உளவுத்துறைக்கு போகின்றது. இந்த தகவல் ஓட்டமே பாகிஸ்தானின் உள்ளக போரை இன்னமும் ஆழமாக்கியது. இந்த சூழலில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. PTIயின் ஊடக குழு ஒரு வரியை வெளியிட்டது. ஒரு அதிகாரப்பூர்வ விளக்கம் வேண்டும், வெளிப்படையான விளக்கம் வேண்டும். அந்த வரி ராணுவத்திற்கு ஒரு சங்கடமான சவால். அதற்கு பதில் கொடுப்பதற்கு பதிலாக ராணுவம் இன்னமும் அமைதியாகிவிட்டது. இந்த அமைதி சாதாரணமானது இல்லை.
இது பாகிஸ்தானின் ராணுவ அமைப்புக்கு பயன்படுத்தப்படும் ஒரு பழைய பாணி. அமைதியாக இருங்கள், குழப்பம் பரவட்டும், குழப்பமே கட்டுப்பாடு. அந்த கூட்டு குழப்பம் இப்போது எல்லைகளை கடந்து செல்கின்றது.